நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. Our help is in the name of the Lord, who made heaven and earth. Psalms 124:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்திலேயும் உங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைக்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான காட் கூசி மினிஸ்ட்ரிக்காகவும் அருமையான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள தேவன் தந்திருக்கிற மகா பெரிய சிலாக்கியத்துக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கால வேளையிலையும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதன் 51 வசனம். ஆதியாகமம் 41 அதிகாரம் அதன் 51 வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணினார் என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2023 வருஷம் நமக்கு மிகவும் வருத்தமான வருஷமாக இருந்திருக்கலாம். பலவிதமான பாடுகளை சுமந்து வந்த வருஷமாக இருந்திருக்கலாம். பலவிதமான போராட்டங்களையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து வந்ததான ஒரு வருஷமாய் காணப்பட்டிருக்கலாம். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அந்த புதிய வருஷத்திலே
இந்த 14வது நாள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி. யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ போராட்டங்கள். தன் சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டு நிர்வாண கோலத்திலே அவனை அடிமையாய் விற்று போட்டதான ஒரு அனுபவங்கள். அது மாத்திரமல்ல, போத்திபரா வீட்டிலே தன் பிள்ளையை போல வைத்திருந்தான். ஆனால் போத்திபராவுடைய மனைவியின் சூழ்ச்சியினாலே அவன் ஜெயிலுக்கு போனதான ஒரு அனுபவங்கள், பலவிதமான வருத்தங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஜெயிலையும் பார்க்கும் பொழுது பானபாத்திரக்காரன் 3 ஆண்டுகளாக யோசேப்பை மறந்து போனான். எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் கஷ்டம் மாறாதா? என் பிரச்சனையிலிருந்து, என் போராட்டத்திலிருந்து, என் பாடுகளிலிருந்து என்னை தேவன் விடுவிக்க மாட்டாரா? வெறு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி பலருடைய எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருந்ததான யோசேப்பை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படியாவது பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்திலே தன்னுடைய காரியத்தை சொல்லி எப்படியாவது என்னை அங்கிருந்து விடுவித்து தகப்பன் வீட்டுக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி பயங்கர எதிர்பார்ப்போடு காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தபடியினாலே அவனுடைய உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டதான ஒரு அனுபவத்திலே தான் காணப்பட்டது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான். ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. யார் யோசேப்பை மறந்தாரோ அதே பானபாத்திரக்காரனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் யோசேப்பை ஒரு நாள் உதிக்க செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குவதற்காக ஒரு பானபாத்திரக்காரனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். எந்த யோசேப்பு பார்வோனிடத்திலே தன்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி பானபாத்திரக்காரனத்தில் சொன்னானோ அதே யோசேப்பை குறித்து ஒரு நாள் வந்த பொழுது பானபாத்திரக்காரன் யோசேப்பை குறித்து பார்வோனிடத்தில் சொல்லுகிறான். அவன் சொன்ன அன்றைய தினத்திலே தானே தேவன் அவனை சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து மாற்றினார். ஒரு செல்வ செழிப்பை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தனித்து விடுபட்டதான யோசேப்புக்கு தேவன் ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஸ்தோத்திரம். யோசேப்புடைய குடும்பத்தை தேவன் கட்டுவித்தார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி. ஒரு சில வருத்தங்களை மறக்க முடியும், ஒரு சில வருத்தங்களை நம்மால் மறக்கவே முடியாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி நம்ம ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலை தந்து, நமக்கு சமாதானத்தை தந்து, ஒரு விடுதலையை தந்து, நம்முடைய கட்டுகளை எல்லாம் அறுத்து நம்முடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த புதிய வருஷம் நீங்கள் எதெல்லாம் சுமந்து வருத்தத்தோடு வந்தீர்களோ அவைகளை எல்லாம் அவர் மறக்க பண்ண போதுமானவராயிருக்கிறார். உங்கள் கஷ்டங்களை மறக்க பண்ண, ஆசீர்வாதத்தை வாசலை திறக்க போதுமானவராயிரு காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வருத்தங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான வருத்தங்கள் அவர்களை புரட்டி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே வருத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 25வது சங்கீதம் அதன் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் என்று சொல்லி இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் வருவதற்கு காரணம்
பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தினால அநேகருடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள், பாவத்தின் குழியிலிருந்து எழும்ப முடியாத ஒரு நிலை, சிற்றின்பங்களிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு நிலை. ஆமேன். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உங்கள் வருத்தங்கள் உங்களை விட்டு தானாகவே விலகி போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, நீங்கள் இரக்கம் பெற வேண்டுமா? உங்கள் வருத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டுமா? ஒரு சில வருத்தங்கள் உங்கள் பாவத்தினால உங்களை போட்டு அமிழ்த்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். பாவத்தின் மூலமாய் வந்த வருத்தங்களை மாற்ற தேவனால மாத்திரமே முடியும். அவரே நம்மை மன்னிக்கிற தேவன், அவரே மன்னிப்பதில் தயை பெருத்த தேவனாய் காணப்படுகிறார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள், தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை சங்கீதம் 51:3-4 வாசிக்க முடிகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்கலாமா? அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறான். இந்த காலையிலே என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே சொல்லுவீர்களா? தகப்பனே, நீர் என்னை கழுவும், நீர் என்னை சுத்திகரியும், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுத்திகரிக்கிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பாவங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். பாவத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். விபச்சார பாவம், வேசித்தன பாவம், ஆண்டவர் அருவருக்கிறதான பலவிதமான பாவங்கள், பில்லி சூனிய பாவங்கள், விக்கிரக ஆராதனை பாவங்கள், எந்த பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் வருத்தம் அடைந்து காணப்படுகிறீர்களோ அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே வர சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியேறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, கர்த்தர் உங்கள் வருத்தங்களை எல்லாம் மாற்றி தேவ சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவரே போதுமானவராய் காணப்படுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் வருத்தங்கள் மாற, உங்கள் பாரங்கள் மாற, உங்கள் போராட்டங்கள் மாற, உங்கள் பிரச்சனைகள் மாற, இதுவரை சுமந்து வந்ததான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சமாதான வாழ்க்கை அடைய கர்த்தருடைய பாதத்தில் உங்களை இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்பீர்களாம். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வருத்தத்தை மாற்றுவார். யோசேப்புடைய வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணினது உண்மை என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தது உண்மை என்றால், தாவீது ஜெபித்த பின்பதாக சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், என் உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும், ரட்சிப்பின் சமாதானம் வேண்டும், ஒரு ரட்சிப்பின் விடுதலை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நான் வருத்தம் அடைந்த நாட்கள் போதும், நான் பாடுகளை அனுபவித்த நாட்கள் போதும், நிந்தைகளை அனுபவித்த நாட்கள் போதும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வருத்தங்களை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருமைப்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ரூத், ஆமென், கர்த்தர் நகோமியோடு ஒரு விதமான வருத்தத்தோடு தான் வந்தாள். ரூத்
நகோமியோடு ஒரு விதமான பிரச்சனையோடு தான் வந்தாள். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யவில்லையா? ரூத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவில்லையா? ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ஆமேன். போவாஸ் ரூத்தை வாழ்த்தினது போல இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை வாழ்த்துகிறார். உங்கள் வருத்தங்கள் மாறி ஒரு நிறைவான பலனை, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நிறைவான மேன்மையை தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இந்த புதிய வருஷம் உங்கள் வருத்தங்கள் மாறுகிற வருஷமாய், இந்த புதிய வருஷம் உங்கள் ஆமேன் சொல்லும் பொழுது தகப்பனுடைய வீட்டு நிமித்தமாக யோசேப்புக்கு வருத்தம், ஆமேன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகோதரர்களின் நிமித்தமாக யோசேப்புக்கு வருத்தம், ஆமேன் ஸ்தோத்திரம். போத்திபிராவுடைய மனைவி நிமித்தமாக யோசேப்புக்கு வருத்தம், ஆமேன் ஜெயிலில் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த பொழுது கூட பானபாத்திரக்காரின் மூலமாக யோசேப்புக்கு வருத்தம். பலவிதமான வருத்தங்களை தேவன் யோசேப்புக்கு மறக்க பண்ணி ஒரு மனாசையை கொடுத்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனாசையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் இந்த 14வது நாள் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்கள் கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோசேப்பு என் ஆண்டவரே வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தன் மகனுக்கு ஆண்டவரே மனாசே என்று பெயரிட்டது போல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வருத்தங்களை எல்லாம் மாற்றுவீராக. அந்த புதிய வருஷம் ஒரு மனாசே பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே உண்டாகிற ஒரு வருஷமாய் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பாவத்தை அறிக்கையிட்டும் இடமாய் திரும்பின பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளில் கையின் பிரயாசங்கள், வேலை சிரங்கள் போக்குறவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் வாயிலாக நடக்கிறதான இந்த ஊழியத்திலேயும் கர்த்தருடைய மகிமை விளங்க செய்யுங்க. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை